சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே. ஆறுதல் எந்தன் வாழ்வினிலே அன்பரே உந்தன் சமூகமே. அன்பரே உந்தன் சமூகமே. தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே. ஆறுதல் எந்தன் வாழ்வினிலே அன்பரே உந்தன் சமூகமே. அன்பரே உந்தன் சமூகமே. பாதை தெரியாத குருடனைப் போல் பேதை தடுமாறும் வேளையிலே வழிகாட்டி போதித்து நடத்திடும் உந்தன் சமூகம் தாருமையா. உந்தன் சமூகம் போதுமையா. மேகமீதினில் நீர் வரும் நாள் விண்ணிலே உம்மையும் சந்திப்பேனே. உந்தனின் சாயலாய் என்னை மாற்றும் உந்தன் சமூகம் போதுமையா. உந்தன் சமூகம் தாருமையா. வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும். தேவா எனக்காய் எல்லாம் செய்யும். உம் கரத்தை என்றும் நோக்குவேன். வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும். தேவா எனக்காய் எல்லாம் செய்யும். உம் கரத்தை என்றும் நோக்குவேன். சத்துவமுள்ள உந்தன் கரம் நித்தம் காத்து வழி நடத்துமே. சத்துவமுள்ள உந்தன் கரம் நித்தம் காத்து வழி நடத்துமே. உம் கரம் பற்றியே என்றுமே நான். உம் கரம் பற்றியே என்றுமே நான். பத்திரமாய் இப்போவில் நடப்பேனே. பத்திரமாய் இப்போவில் நடப்பேனே. வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும். தேவா எனக்காய் எல்லாம் செய்யும். உம் கரத்தை என்றும் நோக்குவேன். உம் கரத்தை என்றும் நோக்குவேன். உம் கரத்தை என்றும் நோக்குவேன். As I sing these songs that Appa wrote, அப்பா எழுதின இந்த பாடல்களை நான் பாடும்போது அதிகமான மெமரிஸ் எனக்கு ஞாபகம் வருகிறது.
சின்ன வயசில் வந்து இந்த தேவனே உந்தன் திருசமூகம் பாட்டு வந்து ரேச்சல் வந்து அநேக வருடங்கள் கழித்து பிறந்ததுனாலே அவள் ரொம்ப பேபியாக இருந்தா. சில நேரங்களிலே நான் தூங்க வைப்பேன். அவளை காலில் போட்டு தூங்க வைக்கும் போது அந்த தேவனே உந்தன் திருசமூகம் பாட்டு வந்து 5 வசனம், அந்த 5 ஸ்டான்ஸாகவும் பாடினா தான் தூங்குவாள். ஷில் ஸ்லீப் only when we sing all those 5 verses of that song. இந்த பாடல்கள் வந்து அப்பாவை அதிகமாக எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. இன்றைக்கி வந்து ஜூன் 28 அப்பா வந்து இறந்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகிறது. ஜூன் 28 அப்பா இன்றைக்கி உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி he would have celebrated his 80th birthday. இந்த ஜூன் 28 வந்து என்னோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு மெமரபிள் டே. ஏன்னா 2 இயர்ஸ் பேக் வந்து அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு, அவங்களோட 78th பர்த்டே அன்னைக்கு, தட் வாஸ் த லாஸ்ட் டைம் ஐ ஸ்போக் டு அப்பா கிட்ட கடைசியாக நான் பேசினது அவரோட பர்த்டே, அந்த 78th பர்த்டேக்கு தான் நான் பேசினேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour என் கூட அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார் ஃபோனில். அதிகமான காரியங்களை குறித்து அவர் பேசினதை விட நான் தான் அதிகமாக பேசினேன். அவர் ரொம்ப லிசன் தான் பண்ணார் என்னோடய லைஃப்பை பற்றி, என்னுடைய காரியங்களை பற்றி. அநேக காரியங்களை வந்து அவர் கேட்டு தெரிந்து கொண்டார். அவரே கேட்டார். யூஸ்வலாக நாங்கள் ஜென்ரல் கான்வர்சேஷன்ஸ் தான் அப்பாவோட நான் பண்ணுவேன். ஆனால் அன்றைக்கி வந்து அநேகமாய் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி அவர் விசாரித்தார். அப்போது அதை நான் யோசிக்கும் போது இந்த நாளிலே நான் இந்த வீடியோவை அப்பாவை ரிமெம்பர் பண்ணி நான் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆல்மோஸ்ட் இந்த 2 இயர்ஸ் ஹஸ் பின் எமோஷனல் ரோலர் கோஸ்டர்னு தான் சொல்லணும். லாட் ஆஃப் எமோஷன்ஸ். நான் வந்து இந்த 2 வருஷத்தில் அப்பாவை அதிகமாக மிஸ் பண்ணுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்களோட நான் பேசுகிற கான்வர்சேஷன்ஸ், நான் ஃபோனில் பேசுவேன் அப்பா கிட்ட. அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாள் இல்லை வாரத்தில் 1 நாள் அங்கேருந்து கால் பண்ணுவேன். அப்பா ஆல்வேஸ் ஹேட் டைம் ஃபார் மீ. என்றைக்குமே வந்து எல்லாருமே பிஸியாக இருந்தாலும் அப்பா வந்து மீட்டிங்கில் இருந்தால் கூட ஹில் மேக் ஷுர் ஹி டர்ன்ஸ் இட் ஆன். என்னோட காதில் கேட்குறதுக்கு அப்பா ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ தட் ஓகே அவர் மீட்டிங்கில் இருக்காருன்னு. அவர் சிக்கானப்போ அந்த டைமில் அதிகமாக அப்பாவோட நான் வந்து அப்பாவோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு மிகவும் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். அநேக காரியங்களை நான் அப்பாவை வந்து நினைக்கும் போது அநேக காரியங்கள் எனக்கு வந்து ஞாபகம் வருகிறது. ஆனால் ஒரு சில காரியங்களை இன்றைக்கி அவருடைய பர்த்டே அன்னைக்கு நான் நினைத்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் பேச விரும்புகிறேன். அப்பாவை பற்றி நினைக்கும் போது 3 காரியங்களை நான் இன்றைக்கி ஷேர் பண்ண விரும்புகிறேன். முதலாவதாக அப்பாவை பற்றி சொல்லணுன்னா, ஹி வாஸ் அ ரோல் மாடல். எல்லா விதத்துலையுமே நான் சொல்லணும், எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தார் சின்ன வயசுலேருந்தே. எங்கள் அப்பாவோட லைஃப்பை எடுத்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து சின்னதுலே நீங்கள் எல்லாருக்குமே அவருடைய சாட்சி தெரியும். 13 வயசுலேயே வீட்டை விட்டு வந்தார். ஹி ஹேட் அ வெரி ரஃப் லைஃப். ஆனால் அவங்களுடைய டேடி வந்து ரொம்ப குடிக்காரராக இருந்தார். ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் ரோல் மாடல்ஸ் ஹீ ஹேட் க்ரோவிங் அப். ஆனால் வந்து அவர் வந்து எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி ஒரு ரோல் மாடலாய் மாற்றிக்கொண்டார் என்று சொல்லி நான் யோசிக்கும் போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அநேக நேரங்களிலே நம்ம வந்து நம்மளுடைய பெற்றோரை வந்து நம்மளுடைய அப்ரிங்கிங்கை அதிகமாக நம்ம ப்ளேம் பண்ணுறோம். நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா சொல்லுவாங்க, என்னை வளர்த்தது அப்படி, என்னுடைய அப்ரிங்கிங் அப்படி, அதனால தான் நான் இப்படி இருக்கேன், அதனால தான் என் லைஃப் இப்படி வேஸ்ட் ஆகிடுச்சு. வி ஆல்வேஸ் ட்ரை டு ப்ளேம் அதர்ஸ் ஃபார் ஹவு வி ஆர். பட் ஆனால் அப்பா வந்து என்றைக்குமே ஹீ நெவர் பிளேம்ட் ஹிஸ் அப்ரிங்கிங் ஃபார் ஹூ ஹி இஸ். ராதர் ஹீ சேஞ்ச்ட் ஹவு ஹீ பிகேம். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒரு திருப்பு முனை ஆண்டவருடைய கிருபையினாலே அவர் மாற்றினார் என்பதில் சந்தேகமே இல்லை. அது வந்து நான் அதிகமாக ஒரு ரோல் மாடலாக பார்க்குறேன். என்னோடய பேரண்டிங்கில் கூட அப்பாவை வந்து நான் அதிகமாக ஒரு ரோல் மாடலாக பார்க்குறேன். நான் நிறைய நேரத்தில் யோசிப்பேன், நான் பண்ணுகிற பேரண்டிங் வந்து ரொம்ப ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் அப்பாவோட பேரண்டிங்கை நான் பார்க்குறேன். அப்பா வந்து ஹி வாஸ் அ கிரேட் ஃபாதர். அவர் எல்லா விஷயத்திலுமே ஒரு முன்மாதிரியான தகப்பனாக இருந்தார். அவர் எங்கள் மேலே வைத்த அன்பு, அவர் எங்கள் மேல் வைத்த கரிசனை, ஒரு ஃபாதர் வந்து எப்படி வந்து கரிசனையோட அன்போடு இருக்க வேண்டுமோ அதை வந்து ரொம்ப வந்து he did it right. ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பட் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்க்கு மத்தியிலேயும் யூ கேன் ஆல்வேஸ் ஃபீல் ஹிஸ் லவ். அவர் வந்து
திட்டுனாலும் அணைக்கிற ஒரு தகப்பனாக இருந்தார். நாங்கள் தவறு செய்யும்போது பயப்பட மாட்டார், இல்லை பரவாயில்ல செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட மாட்டார். ஒரு தகப்பன் வந்து உண்மையாய் ஒரு அன்புள்ள தகப்பனாக இருக்கும்போது அவங்க வந்து தங்களுடைய பிள்ளை வந்து தவறும்போது வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, இல்லை பரவாயில்ல நான் ஃப்ரெண்டாக இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ஹீ வில் ஆல்வேஸ் எங்களுக்கு வந்து சில நேரங்களில் நாங்கள் அவங்கள வெறுக்கிற நிலைமைகள் வந்தால் கூட ஹீ நெவர் ஹெசிடேட்டட். நாங்கள் தவறு பண்ணும்போது அவர் வந்து எங்களை கன்ஃபரண்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அவர் பண்ணதுனால தான் இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்களும் கடவுளுடைய கிருபையில் பேரண்ட்ஸ் ஆகிறதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு கிருபை பாராட்டியிருக்கிறார் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். நாட் ஓன்லி ஆஸ் அ பேரண்ட், அவரோட பாஸ்டராக கூட அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்காரு. ஒரு பாஸ்டர்னால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தன்னை காத்து கொள்ள வேண்டும், விசுவாசிகளோடு எப்படி பழக வேண்டும், மற்ற போதகர்களோடு எப்படி பழக வேண்டும். த வே ஹி டிட் திங்ஸ் அஸ் அ பாஸ்டர் ஆல்வேஸ் வந்து அமேஸ்ட் மீ. அவர் வந்து செய்த காரியங்களை வந்து நான் உண்மையாகவே அவர் ஒரு முன்மாதிரியாக இருந்தார். பவுல் சொல்லுகிறது போல், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னது போல், ஐ வுட் சே அப்பா வந்து ஹீ கேன் டெஃபினெட்லி சே தட், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்களும் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்து ஒரு அருமையான ஒரு ரோல் மாடலாக எங்களுக்கு மாத்திரம் இல்லை, அநேக போதகர்களுக்கு அவர் இருந்திருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. நாட் ஓன்லி ஆஸ் அ பேரண்ட், நாட் ஓன்லி ஆஸ் அ பாஸ்டர், அவர் வந்து ஆஸ் அ பர்சன் ஹிம்செல்ஃப். நான் வந்து நான் எங்கள் அப்பாவாக நான் சொல்லலை, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாய் நான் அவரை பார்க்கும்போது அநேக காரியங்கள் அவருடைய லைஃப்பில் வந்து இஸ் டெஃபினெட்லி a ரோல் மாடல். எனக்கு ரொம்ப அப்பாட்ட பிடிச்சது என்னென்னா ஹிஸ் டிசிப்ளினரி லைஃப். அவங்க வந்து த வே ஹி ஆர்கனைஸ்ட் ஹிஸ் டே. காலையில் எழுந்திரிச்சாங்க, யாருக்கு எங்கள் அப்பாவை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திஸ் இஸ் அப்பா ஸ்கெட்யூல் ஃபார் த டே. அவர் காலையில் இத்தனை மணிக்கு எழும்புவார், இத்தனை மணிக்கு ஜோம் பண்ணுவார், இத்தனை மணிக்கு வாக்கிங் போவார், இத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார், இத்தனை மணிக்கு லஞ்சு சாப்பிடுவார், இத்தனை மணிக்கு நாப் எடுப்பார், இத்தனை மணிக்கு விசிட்டிங் போவார், இத்தனை மணிக்கு படுக்க போவார். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி பங்க்சுவல் இன் ஹிஸ் டைமிங்ஸ், இன் ஹிஸ் டிசிப்ளின். அவரோட பைபிள் படிக்கிறது, ஜபம் பண்ணுகிறது எல்லாமே ஹி ஆர்கனைசஸ் இட் ஸோ வெல் டியூரிங் த டே. அந்த நாள் முழுசும் எந்த காரியத்தையுமே வந்து ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறதோ இல்லை அது வந்து தள்ளி போடுகிறதோ அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லுகிறதோ, ஒரு காரியம் வந்து செய்யணுன்னா கரெக்டாக அதை வந்து டைம் பண்ணி அவர் வந்து ஐ விஷ் ஐ குட் டூ வாட் ஹீ யூஸ் டு டூ. அந்த காரியம் வந்து அதிகமாக எனக்கு வந்து அப்பாவோட வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்ச காரியங்கள் அவருடைய பிரின்சிபல்ஸ் இன் லைஃப். அவரோட வாழ்க்கையில் இருந்த பிரின்சிபல்ஸ் வந்து that is he was a role model in his principles. அவர் வந்து சில காரியங்களை வந்து அவருக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் வச்சுருந்தார். அதை வந்து யாரை பார்த்தியும் பயப்பட மாட்டார், யாருக்காகவும் மாற்றவும் மாட்டார். ஐ மீன் வெதர் பீயிங் வேரிங் ஒயிட்டாக இருக்கலாம், அல்லது கோயிங் டு பிளேசஸ் ஆன் டைம் வந்து அவர் வந்து ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். ஆண்டவருடைய கிருபையினாலே அவர் வந்து அப்படி ஒரு ரோல் மாடலாக ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுக்காக நான் மிகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். முதலாவது நான் ரோல் மாடல்னு சொன்னேன். ரெண்டாவதாக அப்பா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, he was a very relational person, வெரி ரிலேட்டபிள், வெரி ரிலேஷனல் பர்சன். அவரோட ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து அவர் வந்து ரொம்ப வந்து ஹி வாஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அது எங்கள் மம்மியோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பிள்ளைகளோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை எங்களோட இன்லாஸாக இருக்கலாம், இல்லைன்னா புதிதாக எங்களுடைய குடும்பத்திற்குள்ளே கல்யாணம் ஆகி வந்த பிள்ளைகளாக இருக்கலாம், எல்லாரோடையும் பேர பிள்ளைங்களாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், மற்ற பாஸ்டர்ஸாக இருக்கலாம், எல்லாரோடும் இருந்த ரிலேஷன்ஷிப்பை ஹி ஹேண்டில் தம் வெரி வெல். யாரோடையும் அப்பா வந்து சண்டை போட்டுட்டோ அல்லது யாரோடையும் வந்து சமாதானம் இல்லாமலோ அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவர் சாகிற வரைக்கும், ஒருவேளை அவருக்கு ஒத்து போகாதவங்களாக இருக்கலாம், அவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறவங்களாக இருக்கலாம், பட் ஹீ நெவர் எவர் லெட் இட் அஃபெக்ட் த ரிலேஷன்ஷிப். அதில் வந்து ரொம்ப வந்து அவர் கேர்ஃபுல்லாக இருந்தார். மற்ற பாஸ்டர்ஸோடையும் அப்பா வந்து did not have many pastor friends ன்னு சொல்லணும், but then the few that he had, he always maintained a very good relationship with them. He had a very good friendship with the pastors that were around him or his friends.
ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் சர்ச்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில் இருக்க எல்லாரோடையும் ஒரு நல்ல ஒரு உறவு வச்சுருப்பாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, அப்பா பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஆரம்ப காலங்களில் சர்ச்சில் யார் யார் எங்கெங்கே உட்காந்துருக்காங்கன்றது அப்பாவுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த ஸ்பேஸில் அந்த ஆள் வரலன்னா அந்த வீக்கில் சர்ச் முடியும் போது ஹி வில் கால் தி அசிஸ்டன்ஸ் அண்ட் சே, அந்த இடத்துல இருந்த இந்த பிரதர் வந்து வரல, உடனே போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ஸில் ஹி ஆல்வேஸ் கேர்ட் அபவுட் பீப்புள். வெதர் காலையில் எழுந்திரிச்சு பர்த்டேஸ்க்கு கால் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சிக்கானா போய் பார்க்குறதா இருக்கட்டும், விசாரிக்கிறதா இருக்கட்டும், வீடு கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், ஃபீஸ் பே பண்ணுறதா இருக்கட்டும், கல்யாணங்கள் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் வாஸ். விசேஷமாக ஆவடி சபை ஜனங்களோடு, ஆவடி சபை பிலீவர்ஸோடு ஹி ஹேட் சச் அன் அமேசிங் ரிலேஷன்ஷிப். இன்னொன்று நான் சொல்ல போனால் இட் வாஸ் லைக் மோர் லைக் அ ஃபாதர். ஹி வாஸ் அ ஃபாதர், ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னால் உண்மையாகவே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக தான் அப்பா வந்து ஏசியா ஆவடி சபைக்கு இருந்திருக்காங்க. இஸ் ஆல்வேஸ் கேர்ட் அண்ட் ஆல்வேஸ் ஹேட் அ குட் ரிலேஷன்ஷிப். அது வந்து அவங்க தமிழாக இருக்கலாம், தெலுங்குவாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம். ஹி நெவர் ட்ரீட்டட் எனிபடி டிஃப்ரெண்ட்லி. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஹெல்ப்புக்கு இருக்கிறவங்க எல்லாமே வந்து அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்களுடைய குடும்பங்களில் ஏதாவது ஒன்றுனா பிள்ளைங்களுக்கு சிக்கா, அப்பாவுக்கு சிக்கா, எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு தெரியும். அது மாதிரி சென்ட்ரான்பாளையம் லேண்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரோட ஃபேமிலிஸை பற்றி அப்பாவுக்கு தெரியும். சாப்பலில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபேமிலி, ஸ்டாஃபோட ஃபேமிலிஸில் என்னென்ன நடக்குது, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எவ்ரிதிங். ஹி வாஸ் ஆல்வேஸ் வெரி வெரி ரிலேஷனல் வித் பீப்புள். அது வந்து நான் அதிகமாக என் அப்பா கிட்ட வந்து நான் கற்றுக்கொண்ட, ரொம்ப அட்மயர் பண்ண விஷயங்கள். எங்ககிட்டயுமே எங்கள் எல்லாரோடையுமே ஹி ஆல்வேஸ் மெயின்டைன்ட் அ குட் ரிலேஷன்ஷிப். எங்கள் பிள்ளைங்க வந்து சேட்லி வந்து ரொம்ப வந்து அவங்க தமிழ் பேச தெரியாமல் வளர்ந்தாங்க. பட் ஆனால் அவங்கக்கிட்ட கூட வென் ஹீ ஸ்போக், அவர் அப்பாவுக்கு வந்து ரொம்ப இங்கிலீஷ் வரலனாலும் ஹி வில் ஆல்வேஸ் ட்ரை டு சே சம்திங். அவர் வந்து இங்கிலீஷில் ஏதாவது பேசி அந்த பிள்ளைங்களோடு வந்து ஒரு பாண்டை வந்து க்ரியேட் பண்ண ஆல்வேஸ் ட்ரை பண்ணுவார். எனக்கு நிறைய காரியங்கள் நான் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்பா கிட்ட. பிள்ளைங்களுக்கு ஏதாவது பிடிக்கும்னு தெரிஞ்சிச்சு, he will do whatever it takes. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, டேவிட் வந்து சின்னவனாக இருக்கும் போது அவனுக்கு இந்த ஆனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும், இந்த ஃபேக் ஆனிமல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து ஒரு வாட்டி அவன் ஃபோனில் பேசும்போது சொன்னான், தாத்தா கேன் யூ கெட் மீ ஆனிமல்ஸ் அப்படின்னு சொன்னான். இப்போ இவர் போய் எல்லா கடையிலையும் தேடி நிறைய ஆனிமல்ஸ் வாங்கியிருந்தார். வாங்கிட்டு வந்தார். நாங்கள் ஏர்போர்ட்டில் இறங்குறோம். ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே பிக்கப் பண்ணும்போது என் பையன் கேட்டான், டேவிட் கேட்டான், தாத்தா வேர் ஆர் மை ஆனிமல்ஸ்? நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஈ ஜஸ்ட் ஓப்பன் த சூட் கேஸ் ரைட் இன் தி ஏர்போர்ட். ஏர்போர்ட்லேயே ஓப்பன் பண்ணி அவ்வளோத்தையும் அவன் கையில் கொடுத்து அவனுடைய முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்து அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். கிறிஸ்டினாக்கு வந்து ஸ்ட்ராபெரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்தியாவில் வந்து ஸ்ட்ராபெரிஸ் ரொம்ப கிடைக்காது. அப்போது அப்பாவுக்கு ஒரு ஆசை, அவளுக்கு எப்படியாவது ஸ்ட்ராபெரிஸ் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு. அப்போது எத்தனை பழமுதிர் சொல்லி நான் சொல்கிறேன், அப்பா போதும்ப்பா, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இல்லை நான் வாங்கியே கொடுப்பேன். அப்போது ஒரு பழமுதிர் சொல்லையில் ஸ்ட்ராபெரிஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ வாங்கிட்டு வந்தால் அவ்வளோ புளிப்பு, வாயிலே வைக்க முடியல. ஆனாலும் அவள் வந்து அதை வந்து வெட்டி கொடுத்து அவள் அதை சாப்பிட்டு அவளுடைய முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது அவருடைய முகத்தில் இருந்த சந்தோஷம், உண்மையாக சொல்கிறேன், அ பர்சன் ஹூ ரியலி கேர்ஸ் அபவுட் ஹிஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் மாத்திரம்தான் இதெல்லாம் பண்ண முடியும். அவர் வந்து எல்லாருக்குமே அதை செய்வார். வீட்டுக்கு நீங்கள் வந்து சாப்பிட வரோம், யாரா பாஸ்டர்ஸோ இல்லை தெரிஞ்சவங்களோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பா வில் பி த ஒன் சர்விங். நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள், யார் வேணால் பாஸ்டர்ஸ் யார் வந்தாலும் அப்பா எழுந்திரிச்சு அவங்க தான் சர்வ் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் அவரால் முடிந்த வரைக்கும் அவர் சர்வ் பண்ணி ஹீல் மேக் ஷுர் தே ஆர் ஃபெட். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து அப்பா வந்து உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Not only was he a role model in many ways, not only he was a relational person in many ways, he was also a very responsible person. ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பர்சன். அப்பாவை பற்றி நான் சொல்லணுன்னா, ஹி வாஸ் அன் இன்டென்ஷனல் லீடர். அப்பாவோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாம் ஒருவேளை அப்பாவே ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அப்பா தன்னை பற்றி சொல்லும்போது எப்பவுமே சொல்லுவாங்க, நான் 8ஆம் கிளாஸ் தான் பாஸ் பண்ணியிருக்கேன், நான் படிக்காதவன், அப்படி தான் அவங்க வந்து எப்போவுமே ஹி போர்ட்ரேஸ் ஹிம்செல்ஃப் as somebody who is like not very qualified, not very good in what they do. பட் ஆனால் அப்பா கூட இருந்த எங்களுக்கு தெரியும், அப்பாவோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து இஸ் ரியலி unbelievable. The way he leads the church, the way he leads the family,
அவர் வந்து வெரி வெரி இன்டென்ஷனல். அவர் வந்து அதை தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து எல்லாமே பண்ணார். ஒரு அப்பாவாக இப்போ வந்து ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டுமோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ஹீ டிட் இட் 100% எடுத்து பண்ணுவார். அது காலையில் எழுந்திரிச்சு எங்களை எல்லாரையும் ஃபேமிலி ப்ரேயருக்கு ஹெல்ப்பறதா இருக்கலாம். இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். அவர் சிக்கான அப்புறம் கூட ஹீ யூஸ் டு டூ தட். எங்களை எல்லாரையும் உட்கார வச்சு, கோவிட் அப்போ கூட எங்களை எல்லாரையும் உட்கார வச்சு நாங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணுவோம் ஃபேமிலி ப்ரேயருக்கு. பட் ஹீ மேட் இட் இன்டென்ஷனல் தட் என்னுடைய பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், என்னுடைய பேர பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. அப்போ அந்த விதமான இன்டென்ஷனலாக ஒரு லீடராக இருந்தார். வெரி வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன். அந்த சர்ச்லேயும் அப்படி தான், ஏனோ தானோ என்று காரியங்களை பண்ண மாட்டார். ஈ வாஸ் வெரி வெரி ரெஸ்பான்சிபிள். சர்ச் கட்டுகிற காரியங்களாக இருக்கலாம், இல்லை ஒவ்வொரு சர்வீஸ் நடத்தும் போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ பாஸ்டர். லைக் ஹீ ஹேஸ் ஸோ மெனி சர்மன்ஸ் இன் ஹிஸ் ட்ரார்ன்னு தான் சொல்லலாம். அவருக்கு அவ்வளோ நினச்சா வந்து எந்த சர்மன் எப்போ வேணால் எடுத்து பேசலாம். பட் ஆனால் எவ்ரி சிங்கிள் வீக் ஹீ வில் மேக் ஷுர் தட் இட் இஸ் அ சர்வீஸ் தட் இஸ் லைக் நன் அதர். அந்த வாரத்துக்கான ஆகாரத்தை தாரோன்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணுறதும், அவர் வந்து சாட்டர்டே ஃபுல்லாக கதவே திறக்க மாட்டார். அந்த அளவுக்கு வந்து ஹீ யூஸ் டு பி அ வெரி வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன், ரெஸ்பான்சிபிள் ஃபாதர், ரெஸ்பான்சிபிள் பாஸ்டர், ரெஸ்பான்சிபிள் பர்சன். தனக்கு அப்பா கிட்ட ஒரு காரியம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக நடக்கும். வேறு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, ஐயோ சாரி மறந்துட்டேன். என்கிட்டே நீங்கள் ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா நான் ஒரு வாரம் கழிச்சு ஐம் ஸோ சாரி, ஐ டோட்டலி ஃபர்காட். ஆனால் அப்பா வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர். நான் அப்பா கிட்ட ஒரு காரியத்தை கேட்டு நான் மறந்துட்டேன். நான் மறந்தாலும் வந்து திருப்பி கால் பண்ணி இந்த விஷயம் சொன்னியே என்ன ஆச்சுன்னு கேட்பாரே தவிர அவர் வந்து மறந்ததாக வந்து எனக்கு ஞாபகமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளாக வந்து அப்பா காரியங்களை செஞ்சார். எங்களுடைய லைஃப்லேயும் சரி, எங்களுடைய திருமண காரியங்களிலையும் சரி, எங்களுடைய குடும்ப காரியங்களிலையும் சரி, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து குறைவில்லாமல் பண்ணார். அவர் என்னென்ன காரியங்களை எப்படி செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக அப்பா பண்ணதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் அநேக காரியங்களே நான் பேசிக்கொண்டே போகலாம், நான் வந்து நேரம் பத்தாது. இந்த நாளிலே அப்பாவை நான் நினைத்து அப்பாவுடைய வாழ்க்கைக்காக, அப்பாவை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தகப்பனாக, எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக, ஒரு ஃபிசிக்கல் ஃபாதராக அப்பாவை கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். As I reflect upon all these things, நான் இந்த அநேக காரியங்களை குறித்து நான் பேசினேன். நான் அப்பாவை குறித்து நினைக்கும் போது பவுலுடைய வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அவர் சொல்வார், கிறிஸ்து உனக்குள்ளே உருவாவதற்காக நான் கற்ப வேதனை படுகிறேன் அப்படின்னு. அநேக நேரங்களிலே அப்பாவோட லைஃப்பை நினைக்கும் போது அவங்க அதுதான் ரொம்ப வந்து அவங்களுடைய லைஃப் கோலாக வச்சுருந்தாங்க. அது ஏசியாவடியாக இருக்கலாம், அல்லது அவருடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்களாக இருக்கலாம், குடும்பத்தாராக இருக்கலாம், அவரோடு இருக்கிற ஊழியர்களாக இருக்கலாம். எல்லாருலேயுமே கிறிஸ்து உருவாக வேண்டும், இவர்கள் சத்தியத்திற்காய் நிற்க வேண்டும், சத்தியத்திலே நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் குடும்பத்தை பற்றி அதிகமாக நினைக்கும் போது அவர்கள் ஊழியத்தில் இருக்க வேண்டும், ஆண்டவருக்காய் கடைசி மூச்சு வரைக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டார்கள். அதே இந்த நாளிலே நான் வந்து ஒரு ஜெபமாய் இன்றைக்கு வந்து ஆண்டவருக்கு முன்பாக ஒப்புவிக்கிறேன். ஆண்டவர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபையாரையும் எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றி அவருடைய ராஜ்யத்திலே ஒரு பாத்திரங்களாய் ஆண்டவர் பயன்படுத்தும்படியாய் ஜீவ காலம் எல்லாம் அவருக்காய் வாழ ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஒப்புவித்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒப்புவித்தே என்னை என்றும் ஒப்பில்லா சேவை செய்திடவே ஒப்புவித்தே என்னை என்றும் ஒப்பில்லா சேவை செய்திடவே ஒப்பற்ற அழைப்பை எனக்கு ஈந்தீர். ஒப்பில்லா இயேசுவே உம்மை பின்பற்றுவேன். ஒப்பற்ற அழைப்பை எனக்கு ஈந்தீர். ஒப்பில்லா இயேசுவே உம்மை பின்பற்றுவேன். உம்மை
உலகிற்கு என்றுமே காட்டு எம்மை